ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது மழைக்காலங்க. இந்த மழைக்காலத்தில் பழைய சாதத்தை வேஸ்ட்டும் பண்ண முடியல, அதை சாப்பிடவும் முடியலைங்க. ஏன்னா சில்லுன்னு சாப்பிட முடியறதில்ல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் 3/4 பாத்திரம் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டேங்க. இது பழைய சாதம். இந்த சாதத்தை நல்லா உதிர்த்து விட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பில் உள்ள பாத்திரத்தில் உள்ள தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் அந்த சாதத்தை உதிர்த்து விட்ட சாதத்தை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுமே இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சிக்கலாங்க. வடிச்சிட்டு திரும்ப அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இந்த ஒரு கோட்டிங் புகை வருது பாருங்கள், அது வரையும் வச்சுக்கலாம். திரும்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சாதத்தை எடுத்து பரிமாறிக்கலாங்க. இந்த பழைய சாதம் இப்போ சூடான சாதம் ஆயிடுச்சிங்க. இந்த பழைய கொள்ளு பருப்பும் இந்த பழைய சுடுசோறும் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா இந்த கொள்ளு பருப்பு குழம்புக்கும் இந்த சாதத்துக்கும் அல்லுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.